காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் தற்போது நடைபெறுகிறது. சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்ற கர்நாடக அரசின் நிலைப்பாட்டிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலையில் தற்போது காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. காவிரியிலிருந்து முறையாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசை அவர்கள் கண்டித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற இருக்கிறது. டெல்டா பகுதிகளில் காவிரி நீர் திறந்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதில் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்க இருக்கின்றனர். பாஜக சார்பில் கரு நாகராஜன், கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். பாமக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி, சதாசிவம் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மு. வீரபாண்டியன், தளி ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் சார்பில் நாகை மாலி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் கர்நாடக அரசை கண்டித்து கண்டனம் எழுப்பி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இது தொடர்பாக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றனர். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்ற கர்நாடக அரசை கண்டித்து இதில் கண்டனங்கள் எழுப்பக்கூடிய நிலையில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய நிலையில் முக்கிய ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் சார்பாக யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், முழு விவரம். காவிரி விவகாரம் தொடர்பாகவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை பெறுவது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காவிரி இதை பொறுத்தவரையில் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு காவிரி நீரானது மிக முக்கியமாக உள்ளது. ஆனால் காவிரி ஒழுங்காற்று வாரியம் குறிப்பிட்ட உத்தரவு தெரிவித்த பிறகும் கர்நாடக அரசானது காவிரி நீரை திறந்துவிட மறுத்து வந்தது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். மேலும் ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி இன்றைய தினம் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற தொடங்கியுள்ளது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சன் ஆர்.எஸ். பாதி, அதிமுக சார்பில் எஸ்.பி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜவஹர்லா மற்றும் புதுமடம் அலீம், இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற கட்சி செல்வ பெருந்தகை மற்றும் ராஜேஷ்குமார், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜி.கே. மணி, சதாசிவம், விசிக சார்பில் தொல் திருவாவூர்மன் பாலாஜி, பாஜக சார்பில் கரு நாகராஜன், கருப்பு முருகானந்தம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாகை மாலி சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தளி ராமச்சந்திரன், மு. வீரபாண்டியம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஈஸ்வரன் சூரியமூர்த்தி, புரட்சி பாரத சார்பில் பூவை ஜெகமூர்த்தி காமராஜ், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சதன் திருமலை குமார் மற்றும் பூமிநாதன் உள்ளிட்ட 13 சட்டமன்ற கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். அந்த கூட்டமானது தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் அந்த காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு சேர வேண்டிய உரிய பங்கை எவ்வாறு பெறுவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் பேசி ஒரு ஆலோசனை பேசி ஒரு முடிவெடுக்கப்படுவது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு, அதாவது இந்த கூட்டத்தில் ஒரு சில தீர்மானங்களும்
நிறைவேற்றப்பட உள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு முக்கிய நடவடிக்கையான தமிழ்நாடு அரசு சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசவும் உள்ளார். அந்த பேசு கூட்டத்தில் அவர் சில முக்கிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.